அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி வணங்கி தமிழகம் மற்றும் உலகெங்கும் வாழும் என் இனிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு எங்களுடைய அன்பான சலாத்தினை முன்வைத்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் சிறப்பு தீனுடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நம் சிறப்பு தீனுடைய நிகழ்ச்சியில கடந்த வாரம் எந்தெந்த நேயர்கள்லாம் பரிசுக்குரிய சிறப்பான கேள்வி கேட்ட நேயர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற பட்டியலை வெளியிட நம்மிடையே வந்துள்ளார் சுன்னத் ஜமாத் பேரியக்கத்தின் தலைவர், புனித பயணம் மாத இதழ் ஆசிரியர், கைருல் பரியா மகளிர் அரபிக் கல்லூரி முதல்வர், மதிப்புக்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் அஃப்லல் உலமா ஷேக் அப்துல்லா ஜமாலி எம்ஏ அவர்களுக்கும் நம்முடைய சலாத்தினை முன்வைத்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம சிறப்பு தீனுடைய நிகழ்ச்சியில் கடந்த வாரம் நிறைய நேயர்கள் சிறப்பான கேள்வி கேட்டாங்க. அதுல குறிப்பா ரொம்ப சிறப்பான கேள்வி கேட்ட நேயர்கள் நம்ம தேர்ந்தெடுக்க போறோம். அந்த வரிசையில முதலாவதாக சிறப்பான பரிசுக்குரிய கேள்வி கேட்ட நேயர் யார்? நீங்க சொன்ன மாதிரி கடந்த வாரம் சிறப்புக்குரிய கேள்விகள் நிறைய இருந்துச்சு. இருந்தாலும் அந்த கேள்வியை போடுறதுங்கிறது நம்ம அரை மணி நேரம் தானே. ஆமா, அதனால மிக முக்கியமான கேள்வியை மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். சரி சார். அதுல 3ஆம் தேதி பேங்காங்கை சார்ந்த மிஸ்ஸஸ் அக்பர் அலி அவங்கள சிறப்புக்குரிய நேயராக நம்ம தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பரிசு நம்ம வழங்குறோம். காரணம் என்னன்னு கேட்டா, அவங்க சமூக அக்கறை உள்ள ஒரு கேள்வியை கேட்டாங்க. சரி, இன்னைக்கு பெண்கள் ஜியாரத்துக்கு தர்காக்குன்னு போறாங்க, அந்நிய ஆண்கள் அங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்நிய ஆண்களுக்கு முன்னால் அவர்கள் அமர்ந்து அல்லது நின்று ஜியாரத் செஞ்சா இது மார்க்கத்துக்கு முரணானது, சரியத்து முரணானது அப்படிங்கறத அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு அப்புறம் சொன்னாங்க, இது போன்ற மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் எல்லாம் நீங்க ஏன் தடுக்கவும் கூடாது என்கின்ற அவங்க கேள்வி வச்சாங்க. சமூக அக்கறையின் அடிப்படையில் அவங்க கேள்வி கேட்டதுனால அவர்களையே பரிசுக்கு நேரம் தேர்ந்தெடுக்கலாம். சரி சார். நேர்களே 3/4/2012 அதாவது செவ்வாய்க்கிழமை அன்று பரிசுக்குரிய கேள்விக்கிற நேராக பாங்காங்கை சார்ந்த மிஸ்ஸஸ் அக்பர் அலி சகோதரி ஹசரத் இருந்திருக்காங்க. அன்றைக்கு சகோதரின் கேள்வி என்ன, அதற்கு ஹசரத்தின் விளக்கம் என்றதை பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேங்க்ல இருந்து பேசுறேன். ஹஜ்ரத் அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். உங்களோட பேர் சொல்லுங்கம்மா. மிஸ்ஸஸ் அக்பர் அலி. சொல்லுங்க. ஹஜ்ரத், பெண்கள் தேவையில்லாம வெளியே போக கூடாதுன்னு ஷரியத் நமக்கு சொல்லிட்டு இருக்கு. ஆனா நம்ம பெண்கள்லாம் அவுலியாக்களுக்கு நேர்த்தி கடன் ஜியாரத்து அந்த மாதிரி சொல்லிட்டு தர்காக்கு போய் ஃபாத்தியா ஓதுறது, இந்த மயிலேறனால தலையில வைக்கிறது, இத மாதிரி செயல்களுக்காக அந்நிய ஆண்கள் முன்னாடி போய் உட்கார்றாங்க. ஏன் ஹஜ்ரத், அந்த நேர்த்தி கடை பெண்கள் நேராத்தான் போய் செய்யணுமா? வீட்டுல இருக்கிற ஆண்கள் மூலமாவும் செய்யலாம் இல்லையா? மற்றவங்க முன்னால உட்கார்ற ஹராமான செயலை தடுக்க நீங்க சொன்னா நம்ம பெண்கள் எல்லாம் இன்ஷால்லா நிச்சயமா கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன் ஹஜ்ரத் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். இதுக்கு விளக்கம். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுடைய கேள்வி, பெண்கள் வெளியே செல்லக்கூடாது என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அப்படி இருக்கும் பொழுது தர்காக்களுக்கு பெண்கள் போறாங்க, தர்காக்கள்ல ஒரு சில நிகழ்வுகள்லாம் நடக்குது, அந்நிய ஆண்களுக்கு முன்னாலாம் உட்கார்றாங்க, இது மார்க்கத்தில் கூடாது தானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொல்லுங்க, இதெல்லாம் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்களா அப்படின்னீங்க. நம்ம சொல்லாத உங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம பேசின பேச்சுக்கள் எத்தனை இடங்களில் சொல்லியிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா தஞ்சாவூர் மாநாடு நடத்தணும், வெற்றி மாநாடு, சுன்னத் ஜமாத் வெற்றி மாநாடு நடத்தணும் இந்த 2-3 வருடங்களுக்கு முன்னால. அதுல லட்சக்கணக்கான மக்கள், லட்சத்துக்கு நெருக்கமான மக்கள் கூடுனாங்க. அப்ப தமிழ்நாட்டிலே இருந்து பல பகுதிகளிலிருந்து வந்தாங்க, பஸ்ல இருந்து மேல இருந்து வந்தாங்க, அரங்கமெல்லாம் நிரம்பி வழிந்தது. அதுதான் லட்சத்துக்கு நெருக்கமான எண்ணிக்கைலாம் பார்த்துக்கிறோங்க. அப்ப தமிழ்நாட்டில இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த மாநாட்டுல பகிரங்கமா அறிவிச்சோமே, பெண்கள் ஜியாரத்து செய்யறதா எப்படி செய்யணும் அப்படிங்கிற முறையெல்லாம் அறிவித்து, அது மட்டுமல்ல தர்காவுடைய நிர்வாகிகள் இந்த பெண்களுக்காக வேண்டி தனி இடம் ஒதுக்கி தர வேண்டும் என்றெல்லாம் நம்ம கோரிக்கை வச்சு அந்த மாநாட்டில் பல்வேறு தர்காக்களை சார்ந்த நிர்வாகிகள் கூட வந்திருந்தாங்க. அவர்களுக்கு அந்த மாநாட்டு மூலம் கோரிக்கை வைத்தோம். பெண்களுக்கு ஜியாரத்து ஒன்று இருக்கிறது, அதே நேரத்தில் ஆண்கள் பெண்கள் கலக்காமல் இருக்க வேண்டும், அதற்காக பெண்களுக்காக தனி இடமாக ஒதுக்கி வைங்கள். பெண்கள் வரட்டும், ஜியாரத் போயிட்டும், அவங்க ரூட்ல போகட்டும், எந்த இடத்துல ஆண்கள் பெண்களும் கலக்கக்கூடாது, அப்படிப்பட்ட முறையை ஒவ்வொரு தர்காவிலும் ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை அந்த மாநாட்டில் வச்சோம். ஏன்னா இதுதான் நம்முடைய கோரிக்கையாகும், நம்முடைய நிலைப்பாடும் அதுதான். ஆண்களும் பெண்களும் ஒன்னா கலக்க கூடாங்கிறனால தானே போராட்டம் ஆர்ப்பாட்டத்துக்கெல்லாம் பெண்கள் ரோட்டுக்கு வரக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். இப்போ இன்னைக்கெல்லாம் சில பேர் முஸ்லிம் பெண்கள்லாம் ரோட்டுக்கு கொண்டு ஒரு காட்சி பொருளாக ஆக்கிட்டாங்கல்ல.
அது இன்னும் சொல்ல போனா குர்ஆன் ஹதீஸ்னு பேரை சொல்லிக்கிட்டு பெண்களை ரோட்டுக்கு கொண்டு வந்து அந்நிய ஆண்கள் எல்லாம் பார்க்கின்ற காட்சி பொருளாக ஆகிவிட்டார்கள். எத்தனையோ அந்நியான்கள் போறாங்க வர்றாங்க, இந்த முஸ்லீம் பெண்கள் எல்லாம் பார்த்துட்டு போறாங்க. முஸ்லீமுடைய கண்ணியமெல்லாம் போச்சு. இன்னும் சொல்ல போனா நடு ரோட்ல நின்றுட்டு இருக்கிறாங்க, கை குழந்தையோடு நிக்கிறாங்க, எல்லாம் பார்த்துட்டு போறாங்க. இதை வேற டிவியில பிடிச்சி டிவியில இங்க அமைச்சிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இஸ்லாத்திற்கு களங்கம். இதை நம்ம அந்த காலத்திலும் இந்த காலத்திலும் எதிர்க்கும். இப்படியெல்லாம் பெண்கள் வரக்கூடாது அப்படின்ட்டு. அதே நேரத்துல ஜியாரத்துக்கு வருவதுங்கிறது உண்டு. ஏன்னா பெண்கள் வந்து ஒரு சில வணக்கங்கள் மட்டும்தான் ஆண்களுக்கு மட்டும் பிரத்யேகமானது. ஜனாசா தொழுகை, ஜும்மா தொழுகை, ஜிஹாதுல பங்கெடுக்கிறது, இதெல்லாம் ஆண்களுக்கு மட்டும் உரியது. மற்ற வணக்கங்கள் எல்லாம் ஆண்களுக்குள்ள உரிமை பெண்களுக்கும் உண்டு. ஜியாரத்துங்கிறது அப்படிதான், அது ஆண்களுக்கு மட்டும் உரியதல்ல, பெண்களுக்கும் உண்டு. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்துக்கு வர்றாங்க. அதுக்கப்புறம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜியாரத்துக்கும் வர்றாங்க. அப்போலாம் சாதாரணமா வருவாங்க. அப்ப அவங்கள்ட்ட கேட்பாங்க, என்ன இப்படி போயிட்டு வரீங்களா அப்படின்ட்டு. அப்ப அவங்க சொல்லுவாங்க, இன்னமா ஹுவ ஜௌஜி வாபி, அங்க யார் இருக்கிறாங்க, என்னை மனம் பிடித்த கணவர் இருக்கிறாங்க, என்னை ஈண்டெடுத்த தந்தையார் இருக்கிறாங்க, அதனால நான் அப்படி போயிட்டு வரேன் அப்படிம்பாங்க. அப்புறம் ஃபலமா துஃபின உமர், அங்கே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நல்லடக்கம் செயல்பட்டதுக்கு பின்னால ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களே சொல்லி காட்டுறாங்க, வல்லாஹி அல்லாஹ்மே சத்தியமா சொல்றேன், மா தகல்துஹு இல்லா வ அன மஷ்தூதத்துன் அலைய சியாபி, என்னோட ஆடைகளை எல்லாம் நன்றாக அணிந்து கொண்டுதான் நான் அங்கு செல்வேன். காரணம் ஹயா மின் உமர், அங்க இருக்கிற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வெட்கப்பட்டு என்று ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்ற ஹதீஸ் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ஜியாரத்துக்கு போதானே செய்யறாங்க, பெண்களுக்கு அந்த உரிமை இருக்குதுல. அந்த ஜியாரத்துக்கு உண்டான பலன்கள் எல்லாம் ஆண்களுக்கு மட்டும் இல்லையே பெண்களுக்கும் கிடைக்கணும்ல. ஆண்களுக்கு மட்டும் இருக்க பிரத்யேக வணக்கங்கள் வேற, ஜியாரத்தெல்லாம் பொதுவானது. நபிமார்கள் வலிமார்களுடைய ஜியாரத்தெல்லாம் ஆண்களுக்கும் வேண்டும் பெண்களுக்கும் வேண்டும், இருசாராருக்குமே உண்டு. அது மட்டுமல்ல, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கேட்கறாங்க, மாதா அகூலு லஹும் யா ரசூலல்லாஹ், நான் ஜியாரத்துக்கு போனா என்ன சொல்லணும்? நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்கறாங்க, கூலி, நான் சொல்வது போன்று நீ கூறு, அஸ்ஸலாமு அலா அஹ்லி தியார் மினல் முஃமினீன் வல் முஸ்லிமீன், முஸ்லிமான மூமினான இல்லத்தை சார்ந்தவர்களுக்கு அல்லாஹ்வின் சாந்தி உண்டாகட்டும் என்று நீ கூறு என்று சொல்லிக் கொடுக்கிறாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு என்று ஜியாரத்துன்னு ஒன்று இருக்க போய் தானே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ஜியாரத்துக்கு போனா நான் என்ன சொல்லணும்னு கேட்கிறாங்க. சரி, அவங்க தான் கேட்டுட்டான்னு வச்சுக்கிறீங்களேன், ஜியாரத்துன்னு ஒன்று இருக்க போய் தானே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி கூறுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. பெண்களுக்கு ஜியாரத்து இல்லைன்றாக்கா அப்பயே சொல்லியிருப்பாங்களா, ஆயிஷாவே பெண்களுக்கு தான் ஜியாரத்தே இல்லையே, அப்ப ஜியாரத்துக்கு போனா என்ன சொல்லணும்னு ஏன் கேட்கிற என்றல்லவா சொல்லியிருக்கானு. ஜியாரத்து போனா இப்படி சொல்லுங்க என்று கற்றுக் கொடுக்கும் போதே பெண்களுக்கும் ஜியாரத்து ஒன்று இருக்கிறது என்று நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதே நேரத்தில் பெண்களை ஜியாரத் செய்யும் பெண்களை இறைவன் சபிப்பானாக அப்படின்னு ஒரு ஹதீஸ் வந்திருக்குது. அது சில பேர் சொல்லுவாங்க, ஆனா அப்படி சொன்னவங்க கூட இன்னைக்கு வாபஸ் வாங்கிட்டாங்க. அவங்க கூட பெண்கள் ஜியாரத்து உண்டுங்கிற நாங்களும் ஒப்புக்கொள்றோங்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்துருச்சுன்னு வைங்க. ஏன்னா சத்தியம்தான் இறுதியிலே நிலைக்கும் வெற்றி பெறும், அதுதான் உண்மையானது. இப்ப இப்படி ஒரு ஹதீஸ் வந்துருச்சுன்னா அது மாற்றப்பட்டு விட்டது. பொதுவா அந்த தடைங்கிறது பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கு கூட தடை இருந்தது ஆரம்ப கட்டத்துல, ஜியாரத்து செய்கின்ற தடை. பிறகு நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தடையை தளர்த்தி விட்டார்கள். அவங்களே சொல்றாங்க, குன்து நஹைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர், கபர்களை ஜியாரத்து செய்வதிலிருந்து உங்களை நான் தடுத்திருந்தேன், அந்த தடையை நான் நீக்கிவிட்டேன், ஃபஸூருஹா, இனிமே நீங்க ஜியாரத்து செய்யுங்க என்ன நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப அந்த தடை ஆண்களுக்கும் இருந்தது பெண்களுக்கும் இருந்தது. தடையை நீக்கிய போது ஆண்கள் தடை பெண்கள் எல்லாம் போய்விட்டது. அதனால வலிமார்கள் நபிமார்களுடைய ஜியாரத் ஆண்களுக்கும் சுன்னத் பெண்களுக்கும் சுன்னத்து. ஆனா அந்த சுன்னத்தை நிறைவேற்றுகின்ற போது முறைப்படி செய்ய வேணும். இப்போ பஸ்ஸிலே பயணித்தல் ஆண்கள் பெண்கள் இருசாராருக்கும் கூடும் தானே, ஆனா முறையான பயணமா இருக்க வேண்டும் என்று தான் நம்ம விரும்புறோம். அதே போல ட்ரெயின்ல பயணிக்கிறாங்க, பயணம் இருசாரம் பயணிக்கலாம், ஆனா முறையாக இருக்க வேண்டும், ரெண்டு பேரும் கலக்காத வகையில இருக்க வேண்டும். அதே போல ஆஸ்பத்திரிக்கு போறாங்க, அங்க ஆண்கள் பெண்கள் போகத்தான் செய்யறாங்க, ஆனாலும் முறையை கையாள வேண்டும் என்றுதான் நம்ம சொல்லி காட்டுறோம். இல்ல ஆண்கள் போற இடத்துக்கெல்லாம் பெண்கள் போகக்கூடாது, ஆகவே இனிமே பெண்கள் ஆஸ்பத்திரி போவானா, இனிமே பஸ்ல போனான்னு சொல்லுவோமா? முறைப்படி போகணும் தான் நம்ம சொல்லுவோம். அதே போல திருமண வைபவங்கள் நடக்குது, ஆண்கள் ஆண்களுடைய இடத்துல இருப்பாங்க, பெண்கள் பெண்கள் இடத்துல இருப்பாங்க. இல்ல ஆண்கள்லாம் திருமணத்துக்கு வர்றாங்க, ஆளே பெண்களே போகாதீங்கன்னு சொல்லுவோமா? இல்ல இல்ல. அப்போ இருசார
சாராரும் செல்வது தவறல்ல, ஏன்னா மார்க்கம் தடை செய்யல. அதே நேரத்தில் இரு சாராரும் அவர்களுடைய வரைமுறைகளை பேணி நடக்க வேண்டும். அதுதான் முறையான என்ன, கலக்காமல் இருக்க வேண்டும். எப்படி நம்ம பஸ் விஷயத்துல, ஆஸ்பத்திரி விஷயத்துல, திருமண விஷயத்துல நம்ம சொல்றோமோ அதே போலதான் ஜியாரத்து விஷயத்துல. இல்ல அங்க ஆண்கள் வர்றாங்க அப்படிங்கறனால பெண்கள் ஜியாரத்து இல்லை நம்ம எப்படி சொல்றது? நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத்து செய்யுங்கள் என்பார்கள், நாமெல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு செய்யாதீர்கள் மாமா, இது நபியை பின்பற்றுவதா? இல்லை இல்ல. அதனால நபிகளார் என்ன சொன்னாங்களோ அதை செய்யணும், ஆனா முறைப்படி செய்யணும். முறைப்படி செய்ய வேண்டும்ங்கிறத நாம் எல்லா தராக்களும் வலியுறுத்தி வருகிறோம். அதனால இது சொல்லாமல் கிடையாது, மற்றவர்களோட நாம் தான் உரத்து சத்தம் போட்டு சொல்கிறோம். மற்றவர்கள் எல்லாம் தராவுக்கு போகாத என்று வெளியில சொல்றாங்க, இவங்களுடைய குரல் மற்றவர்களுக்கு கேட்பதில்லை. ஆனா நாம் அப்படி இல்லை, தராவுக்கு வெளியிலும் செல்கிறோம், தர்காவுக்குள்ளேயும் செல்கிறோம். அதனால இந்த கருத்து யாரிடம் செல்ல வேண்டுமோ அவர்களிடம் சென்று போய் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட முறைகளும் இருக்கிறது. சில கேரளாவுக்கெல்லாம் போனாக்கா அங்கெல்லாம் பிரித்து வைத்திருக்கிறார்கள், பெண்கள் செல்வதற்கு ஒரு இடம், ஆண்கள் செல்வதற்கு இடம் பிரித்து வைத்திருக்கிறார்கள். அதே போன்று தமிழகத்திலும் வர வேண்டும். அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்நிய ஆண்களுக்கு முன்னால் உட்கார்றதுங்கிறது ஹராமான விஷயம்தான், அது அறவே ஆதரிக்க முடியாது, குற்றமாகும், அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா முறைப்படுத்த வேண்டும்ங்கிறதுல நம்ம எல்லோருமே ஒன்றுபட்டு தான் இருக்கிறோம். இப்போது ஒரு வரைமுறை இல்லாமல் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது தராக்கல்ல. இன்னும் சொல்ல போனா தராவில் சில பேர் சஜிதாவே செய்யற, ஆண்களை பெண்கள் இருக்கட்டும், ஆண்களே கூட சஜிதா செஞ்சிடறாங்க. சஜிதா கூடுமா? கூடாது, அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் சஜிதா. ஆனா சஜிதா செய்கிறார் என்று வெளியில தராக்க போகாம சில பேர் சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க, யாரும் காதல கேட்கல. ஆனா நம்ம அப்படி இல்லை, தராவுக்கு வெளியிலும் சத்தம் போடுகிறோம், தராவுக்குள்ளேயும் சத்தம் போடுகிறோம். யாரா அப்படி செஞ்சாக்க அவர்களை அழைத்து இப்படி செய்யாதீங்க, தப்புன்னு சொல்றோம். அதனால உண்மையான சீர்திருத்தத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பெண்கள் விஷயத்தை மட்டுமல்ல, ஆண்களுக்கும் நம்ம சேர்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே போல நிர்வாகிகளுக்கெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், பகிரங்கமா அறிவித்திருக்கோம் இது கூடாது என்று. அதனால சொல்லவில்லை அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது, நம்ம மற்றவர்கள் அதிகமா நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனா தவறு நடக்குதுங்கிறதுனால பெண்களுக்குண்டான உரிமையை நான் பறிக்க கூடாது. பெண்களுக்கு ஒரு ஜாரத்துங்கிற உரிமை இருக்குதுல்ல, அது ஒரு உனக்கு வழிபாடு தானே. ஜாரத்துக்கு உண்டான சிறப்பெல்லாம் ஆண்களுக்கு மட்டும் பெண்களுக்கு வேண்டும் தானே. ஆண்கள் வர்றாங்கிறதுனால பெண்களுக்கு உண்டான இந்த சிறப்பையும் உரிமையும் எப்படி நம்ம தட்டி பறிப்பது? மார்க்கம் அவர்கள் வழங்குகிற சிறப்பல்லவா. அதனால இதை செய்யட்டும், பெண்கள் முறையாக செய்யட்டும். சம்பந்தப்பட்ட தர்காவுடைய நிர்வாகிகள் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியாக, தீன் ஒளி நிகழ்ச்சியாக மூலமாக கூட நான் வேண்டுகோள் வைக்கிறேன், தர்காக்குள்ள நிர்வாகிகள் எல்லாம் ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனி இடங்களை ஒதுக்கி இருசாராரும் கலக்காத வகையிலே நடக்க வேண்டும். அதுதான் உண்மையான இபாதத்தாகும். அப்பொழுதுதான் அல்லாஹ் ரசூலுடைய மஹப்பத்தையும் பெற முடியும் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்வோம். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ். வாழ்த்துக்கள் மிஸ்ஸஸ் அக்பர் அலி. மற்றொரு தினம் சிறப்பான பரிசுகளை கேள்வி. அதுக்கு அடுத்து 6ஆம் தேதி அன்று மதுரையை சார்ந்த மதுரையை சார்ந்த ஷமீமுல்லா அப்படிங்கிறவங்கள பரிசுக்கு நேரம் தேர்ந்தெடுக்கிறோம். அவங்க சலாத்து நாரியாவை பத்தி உலகம் தழுவிய அளவிற்கு முஸ்லிம்கள் எல்லாம் இப்ப தற்போது நடைமுறையில் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய சலாத்து நாரியாவை பத்தி அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்குண்டான விளக்க மக்கள் சொல்வதற்கு இது வாய்ப்பு இருக்கிறது. அதே போல அந்த எண்ணிக்கை, அது அவங்க அந்த கேள்வியில 4444 கேட்டாங்க. அது எண்ணிக்கைங்கிறது நம்முடைய வசதிக்காக செய்யப்பட்டதுதான். அதனால அந்த எண்ணிக்கையில ஓதுனா தான் அந்த சிறப்பு, இல்லைன்னா சிறப்பு இல்லை அப்படிங்கறது இல்லை. ஒரு 5000 ஓதுனாரு அப்போ சிறப்பு கிடைக்கத்தான், அதுக்குண்டான கிடைக்கும். ஒரு 4000 ஓதுனாரு அப்போ சிறப்பு தான் கிடைக்கும். இருந்தாலும் ஒரு கணக்குக்காக சில பெரியவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள், அப்படி ஓதுனாலும் குற்றம் இல்லை. இப்ப 4444 ஓதக்கூடாது, அப்ப அதுக்கு ஆதாரம் வேணும்ல. அதனால எந்த எண்ணிக்கையிலும் ஓதலாம், அந்த எண்ணிக்கையிலும் ஓதலாம் அப்படிங்கிற ஒரு இந்த தகவல் மக்களை போய் சேர்வதற்கு இது அழகான ஒரு கேள்வி, ஒரு வாய்ப்பு அமைஞ்சிச்சு இல்லையா? சரியா சார். நேர்களே 6/4/2012 வெள்ளிக்கிழமை அன்று ஹசரத் சொன்ன மாதிரி சிறப்புக்குரிய பரிசுக்குரிய கேள்விக்கிற நேர் மதுரையை சார்ந்த ஷமீமுல்லா அப்படின்ற சகோதரர். அன்றைக்கு இவரின் கேள்வி என்ன, அதற்கு ஹசரத்தின் விளக்கங்கள் என்னன்றது பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். யாரங்க இருந்து பேசுறீங்க? நான் மதுரையில சமீமுல்லா பேசுறேன். சமீமுல்லா? ஆமா. சொல்லுங்க சமீமுல்லா, உங்களோட கேள்வி என்ன? என் கேள்வி சலவாத்து நாரியான்னு ஒண்ணு இருக்கலாம். சரி. அது 44,440 தடவை ஓதணும்னு சொல்றாங்க. அது ஓதுனா செல்வம் பெருகும், பணம் நிறைய வரும், அதெல்லாம் சொல்றாங்க. அது ஓதலாமா ஓதக்கூடாதாங்க? சரி. சலவாத்து நாரியா என்று ஓதுகின்ற பழக்கம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கிறது. உலகம் தழுவிய அளவிற்கு இந்த வழக்கம் இருந்து கொண்டிருக்கிறது.
இதை வந்து 4444 தடவைகள் ஓதுறாங்க. அப்படி ஓதுனாக்கா துன்பங்கள் அகலும் செல்வம் பெருகும் என்று சொல்றாங்களே, இதன் அடிப்படையில் நாமும் ஓதலாமா அப்படின்னு நீங்க கேள்வி வச்சிருக்கிறீங்க. தாராளமாக நீங்க ஓதுங்க. பொதுவாகவே ஸலவாத்து ஓத வேணுங்கிறத குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது, ஹதீஸிலே நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, நிச்சயமாக அல்லாஹ்வும் அவருடைய மலக்குமார்களும் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்றாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாமும் கூறுங்க என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனம் சொல்லி காட்டுகிறான். இப்போ ஸலவாத் சொல்ல வேண்டும். இன்னும் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஒருவர் என் மீது ஒரு தடவை ஸலவாத்து சொன்னால் அல்லாஹு தஆலா அவர் மீது 10 தடவைகள் ஸலவாத்து சொல்லுகிறான். அவ்வளவு பெரிய சிறப்பு இந்த ஸலவாத்துக்கு இருக்கிறது. எந்த ஒரு துவாவை நம்ம செஞ்சாலும் கூட ஸலவாத்தையும் சொல்லிவிட வேண்டும். இல்லையானால் அது வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் நிறுத்தப்பட்டிருக்கும். நம்ம துவா செய்யணும் வைங்க, நிறுத்தப்பட்டிருக்கும். எப்போ நம்ம ஸலவாத்து சொல்றோமோ அப்பொழுதுதான் அல்லாஹ்விடத்தில் அது அங்கீகரிக்கப்படும் என்றெல்லாம் நம்ம ஹதீஸில் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு சிறப்பு இந்த ஸலவாத்தில் அமைந்திருக்கிறது. அந்த ஸலவாத்து பல வகையானது இருக்குது. நம்ம அத்தஹியாத்துல ஓதுறோம்ல, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம, தரூத் இப்ராஹிம்னு கூட சொல்லுவாங்க உருது பேசும் மக்கள். அப்ப அந்த ஸலவாத்தை நம்ம ஓதலாம். அதே போல நீங்க சொன்ன ஸலவாத்து நாரியா, ஸலவாத்து தாஜ், உம்மி ஸலவாத்து, இப்படி எத்தனையோ ஸலவாத்துகள். என்ன ஸலவாத்துனா என்ன தெரியுமில்ல, அல்லாஹ்வை பார்த்து யா அல்லாஹ் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வாயாக என்று சொல்வது தாங்க ஸலவாத்து. ஏன்னா இந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருங்க, நல்லா வாங்கிட்டான். அதனால தான் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபா பெருமக்கள் கேட்குறாங்க, யார சொல்லலாம் சலாம் எப்படி சொல்வது உங்களுக்குங்கிறத நாங்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஸலவாத்து சொல்லணும்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறானே, எப்படி நாங்கள் ஸலவாத்து சொல்வது? நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் என்று சொல்லுங்க. இறைவனே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வாயாக என்று நீங்க கூறுங்க அப்படின்னு ஸலவாத்து கற்றுக் கொடுத்துட்றாங்க. இப்போ பாருங்க, அல்லாஹ் நம்மளை பார்த்து நீங்க ஸலவாத்து சொல்லுங்க அப்படிங்கிறான். நம்ம அல்லாஹ்வை பார்த்து இறைவனே நீ ஸலவாத்து சொல்லுங்கிறோம். என்னங்க இப்ப நம்ம ஸலவாத்தே சொல்லல, ஸலவாத்து சொல்ற பொறுப்பு அல்லாஹ்ட்ட போய் சேர்க்கிறோம். இது ஏன்னா நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான சிறப்பையும் மேன்மையும் அறிந்தவர்கள் யாரும் இல்லை, அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்திருக்கிறான், நம்ம அறியல. அதனாலதான் இந்த பொறுப்பு அல்லாஹ்ட்ட சாட்டிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக புரிந்து ஸலவாத்து சொல்கின்ற நிலையில நாங்கள் இல்லை. இறைவனே ஆகவே நீ ஸலவாத்து கூறு. இந்த பொறுப்பை இறைவனிடம் ஒப்படைப்பதே நாம் ஸலவாத்து கூறியதை போல. இப்ப இதுதான், இப்ப இறைவனே நீ ஸலவாத்து கூறு அப்படிங்கிறோம். அல்லது ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின்னு நம்ம சொல்லுவோம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்லுவோம். இதுக்கு என்ன அர்த்தம்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் தஆலா ஸலவாத்து சொல்வானாக அப்படின்னு அர்த்தம். இதுவும் பிரார்த்தனை தான். ஆக ஏதோ ஒரு பிரார்த்தனை செய்யுங்க. இந்த வார்த்தை தான் அசல், இதுதான் ஸலவாத்து. இப்ப மற்ற ஸலவாத்துன்னு சொல்றோம்ல, ஸலாத்து தாஜ், ஸலாத்து நாரியா, சும்மி ஸலவாத்து, இதுல எல்லாம் இந்த அடிப்படை ஸலவாத்துடைய வாசகம் இருக்கும். யா அல்லாஹ் நீ ஸலவாத்து சொல்வாயாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, இந்த அடிப்படை வாசகம் இருக்கும். அதுக்கு மேல சில வாசகங்கள் கூடியிருக்கும். இந்த அதுக்கு மேல உள்ள வாசகங்களை தான் இதெல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படின்ட்டு விவரம் தெரியாதவங்க கேட்கிறாங்களே தவிர, ஹதீஸை படித்தால் இந்த விவரங்கள்லாம் இருக்குதுங்கிற புரிந்து கொள்ளலாம். இப்ப நீங்க ஸலாத்து நாரியா பத்தி கேட்டீங்க, அதுல என்ன வருகிறது? யுஸ்தஸ்கல் கமாமு பிவஜ்ஹில் கரீம், நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாகத்தான், அவர்களுடைய திருமுகத்தின் மூலமாகத்தான் மழை பொழிகிறது அப்படின்ற வாசகம் இருக்குதுங்க. இதுல அந்த ஸலவாத்து. ஏன்னா வெறுமனே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து சொல்வாயாக என்பதை விட அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் அப்படிங்கறத தான் அங்க தொடர்ந்து சொல்றோம். அவர்கள் மூலமாகத்தான் மழை பொழிகிறது, அவர்கள் மூலமாகத்தான் மகிழ்ச்சி கிடைக்கிறது, அவர்கள் மூலமாகத்தான் கஷ்டங்கள் அகல்கின்றன என்றெல்லாம் வருது. வதன்ஃபரிஜு பிஹில் குரபு வதுகுல்லா பில் ஹவாயிஜு, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாகத்தான் கஷ்டங்கள் நீங்குகின்றன, அவர் மூலமாகத்தான் தேவைகள் நிறைவேற்றப்படுகின்றன. அப்படிப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது யா அல்லாஹ் நீ ஸலவாத் சொல்வாயாகங்கிறோம். இதுல என்ன தவறு இருக்குது? ஆனா இதை சில பேர் ஹதீதுகளை சரியா தெரியாதவர்கள் தான் ஸலவாத்தில் இதெல்லாம் எங்கெங்க இருக்குங்க, ஸலவாத்துல தான் அடிப்படை ஸலவாத் இருக்குது. யா அல்லாஹ் நீ ஸலவாத் சொல்வாய், அது வந்துருச்சாங்க. அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் அப்படிங்கறத தான் அதுக்கு பிறகு நம்ம சொல்றோம். ஏன் உதாரணத்துக்கு அவர் மூலமாகத்தான் மழை பொழியும் அப்படிங்கறத அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயமாக படிக்கப்பட்ட கவிதையே புகாரில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாகத்தான் மழை பொழியும் அப்படிங்கிற வாசகம். அது மட்டும் இல்ல, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாகத்தான் கஷ்டங்கள் ஆகுகின்றன, அதே புகாரில பாக்குறோமே.
இப்போ இந்த உலகத்தில் கஷ்டத்தை நம்ம தாங்கிக்கலாம், மறு உலகத்தில் கஷ்டம் எப்படி? எல்லோரும் எல்லா மக்களும் கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது இந்த கஷ்டத்தை எப்படி நாம் விடுதலை பெறுவது அப்படிங்கும் பொழுது அவங்களும் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போய் சொல்லுவோமே, அவங்க தானே முதல் நபியா இருக்கிறாங்க, முதல் மனிதரா இருக்கிறாங்க என்று முடிவு பண்ணி அங்க வர்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த தகுதி எனக்கு இல்லை, நீங்க வேணுமா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல போயிருங்க அங்க காட்டி விடுறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்த மக்கள் வந்த போது அந்த தகுதி எனக்கு இல்லை, நீங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை போயிருங்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதே தான், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை காட்டிடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை காட்டிடுறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டி விடுறாங்க. மக்கள் எல்லாம் அங்க வந்து முறையிடுறாங்க. இப்ப நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தலையை கீழே வைத்து அல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க, சஜ்தா செஞ்சு முறையிடுறாங்க. அல்லாஹ் சொன்னா இர்ஃபா ரஸக், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் உங்க தலையை உயர்த்துங்க, நீங்க கேட்டதை நான் தந்தேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த மறுமையில எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருந்து இருக்கும்போது நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஷஃபாத்தின் மூலமாகத்தான் அந்த சிரமத்திலிருந்தும் துன்பத்திலிருந்து விடுதலை பெறுகிறோம். அது புகார்ல சொல்லப்பட்டிருக்குதானே, இதைத்தான் நம்ம அங்க சொல்றோம். அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? அவரின் மூலமாகத்தான் துன்பங்கள் அகலுகின்றன. அப்படிப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்னு சொல்றோம். இதுல என்ன இருக்குது? அதே போல தேவைகள் நிறைவேற்றி தேவைப்படுகிறது. சஹாபா பெருமக்கள்லாம் ஒவ்வொரு கட்டங்களை தேவைன்னு வரும்பொழுது அங்கதானே போய் முறையிட்டாங்க. மழை வேண்டுமா அங்கதான் முறையிட்டாங்க. வெள்ளிக்கிழமை ஹுத்பா பிரசங்கம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு சஹாபி வந்து யார சொல்லலாம், மழை இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், மழை கிடைக்க நீங்க துவா செய்யும் பொழுது நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரசங்கத்தை அப்பயே நிறுத்திட்டு அல்லாஹ்ட்ட துவா செய்யறாங்க. இந்த ஹதீஸை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்த போது வானத்துல எந்த பகுதியிலும் ஒரு சின்ன மேகக்கூட்டம் கூட கிடையாது. ஆனா நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவா செஞ்சு முடிச்ச உடனே மேகங்கள் அங்கங்க சின்ன சின்ன குழுவா ஒன்று கூடி மழை பெய்யுன்னு பெய்கிறது, கொட்டன கொட்டுகிறது. ஒரு நாள் இல்ல, 2 நாள்ல, ஒரு வார காலம் பெய்கிறது. அடுத்த வெள்ளிக்கிழமை நபி நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு சஹாபி வந்து யார சொல்லலாம், முன்பு வந்து மழை இல்லாம கஷ்டப்பட்டோம், இப்போ மழையால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், அதெல்லாம் மழை நிப்பாட்ட நீங்க ஏற்பாடு பண்ணுங்க பொழுது நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போதும் பிரசங்கத்தை நிறுத்திட்டு அல்லாஹ்ட்ட கையேந்துறாங்க, இறைவனே இந்த மழையினுடைய நன்மை எங்களுக்கு தா, இந்த மழையின் மூலம் கிடைக்கிற துன்பத்திலிருந்து எங்களை பாதுகாத்து விடு, அதிலிருந்து எங்களுக்கு இரட்சிப்பை தந்து விடு அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாங்க, இங்கே பெய்து கொண்டிருக்கிற மழையை ஓடைகள் உள்ள இடங்களுக்கும் மரங்கள் ஓங்கி வளர்ந்து நிற்கின்ற இடங்களுக்கும் திருப்பி விடுவாயாக என்று ஸல்லல்லாஹு துவா செஞ்சாங்களா, உடனே மழை நிக்குது. இது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அவங்க தான் அது அறிவிக்கிறாங்க. உடனே மழை நின்று போச்சு. நாங்க ஜும்மா தொழுகை முடிச்சு போட்டு வெயில்ல நடந்து போனோங்கிறாங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த அது புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. சஹாபா பெருமக்கள் எந்த தேவைன்னாலும் அங்கதான் வர்றாங்க. ஒரு சஹாபி கண் தெரியல, அங்க வந்து முறையிற யார் சொல்ல கண் பார்வை கிடைக்கணுண்டு நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ சொல்லி கொடுக்குறாங்க. அந்த சஹாபி சொல்றாங்க கண் பார்வை கிடைத்தது. திருமீதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒன்றல்ல இரண்டல்ல சஹாபா பெருமக்கள் ஏற்பட்ட எல்லா தேவைகளும் அவதான் நிறைவேற்றுகிறார். சரி, இன்னைக்கு நம்முடைய தேவை எடுத்துக்கிறோமே, அவங்களுக்கு வேண்டாம் தேவை, இப்போ நம்ம தேவை நிறைவேற்றாங்களான்னு கேட்கலாம். இன்னைக்கு நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்களே. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஹயாத்தி ஹைருல் லக்கும் வ மமாத்தி ஹைருல் லக்கும், உங்கள் கூட நான் இருப்பதும் உங்களுக்கு நல்லதுதான், உங்களை விட்டும் நான் செல்வதும் நல்லதுதான். இப்போ உங்களை விட்டும் செல்வது எப்படி நல்லது, அது வழக்கம் நமக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். ஸல்லல்லாஹு அலைஹி நம்ம கூட இருந்தாங்கன்னா அது ஹைர், பிரச்சனை இல்லை. நம்ம விட்டு போறதும் கூட ஹைரு தான் அப்படின்னு சொன்னா அதை நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே விவரிக்கிறார்கள். உங்களை விட்டு நான் செல்வது கூட உங்களுக்கு நல்லதுன்னு சொன்னேன். எப்படி தெரியுமா, உங்களுடைய செயல்பாடுகள் எனக்கு எடுத்துக்காட்டப்படுகின்றன. நல்லதாக இருந்தா அல்லாஹ்வை புகழ்றேன், உங்களுடைய செயல்பாடு தீயதாக இருந்தா உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுறேன் என்று நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் பஸாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி பார்த்தா இன்னைக்கு நம்முடைய தேவை என்ன, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுங்கிறது தானே. அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நபி நாம் ஸல்லல்லாஹு அவங்க மூலமா தானங்க நம்ம தேவைகள் இன்னைக்கு அவங்க தான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அந்த ஸலவாத்து நாரியாவில சொல்லப்படுற அவ்வளவும் எல்லா ஹதீஸ்ல வந்த மேட்ரு தான். நம்முடைய கஷ்டங்கள் நீங்கிறது. இப்போ உடனே சில பேர் அல்லாஹ் கஷ்டம் நீக்கிறான், என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டம் நீக்கிறாங்க, அப்படி அங்க கிடையாதுங்க. அது தேவையில்லாத பிரச்சனை கொண்டு வர்றது, அரபி வாசகத்தோட அர்த்தம் தெரியாம பேசுறது. அங்க நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டங்கள் அகற்றுவாண்டெல்லாம் இல்ல, அவர்கள் மூலமாக கஷ்டம் நீங்குது. அப்ப அல்லாஹ் நம்மளை நீக்கிறான், அந்த கஷ்டத்தை நீக்கிறான் இவங்க மூலமாக. அதே போல நம்முடைய தேவைகளை அல்லாஹ் தான் நிறைவேற்றான், நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நிறைவேற்றி வைக்கப்படுகிறது. அப்படிதான் அங்க வாசமே இருக்கிறது. அந்த நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார், அவர்கள் மூலமாகத்தான் மழை பொழிகிறது, அவர்களின் மூலமாகத்தான் தேவை நிறைவேற்றி வைக்கப்படுகிறது, அவர்கள் மூலமாகத்தான் சிரமங்கள் நீங்குகின்றன. அப்ப இந்த செயலெல்லாம் செய்யறது யார், அல்லாஹ் தான். இவர் மூலமாக நடக்குதுங்கிறத அங்க சொல்லி காட்டுறோம். ஏன் இப்படி சொல்றோம், ஹதீஸ்ல இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது
போது ஹதீஸிலே வந்த வாசகங்களை தான் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றோம். சரி, ஏன் இப்படியெல்லாம் சொல்றீங்க? வெறுமனே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிப்பாட்டி கொள்ள வேண்டியதானே என்று சொல்றாங்கல்ல. ஆனா இவங்களை மட்டும் மற்றவங்க புகழ் வாழணும். எப்படி கேட்டா, இவங்கள ஒரு ஆளு ஒரு கூட்டத்தில் பேச போறான்னு வைங்களேன், இந்த அமைப்புடைய தலைவர், இந்த இயக்கத்தினுடைய துணை செயலாளர், இந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் இன்னார் இன்னார் இப்பொழுது பேசுவார் அப்படின்னு அவங்கள மட்டும் சொல்லலாம். அப்போனா கேட்டுக்கிட்டு சும்மா இருப்பாங்க. என்ன ஒரு ஆளை பற்றி அப்ப பேரை மட்டும் சொல்லி இன்னார் பேசுவாங்கிறாங்களா? அவர் அவர் வகிக்கிற பதவி, அதில் அவருடைய பொறுப்பு, அவருடைய நிர்வாகம் சம்பந்தப்பட்ட எடுத்து சொல்லி இப்படிப்பட்டவர் பேசுவார் சொல்ற நடைமுறையில் இருக்கா இல்லையா? என்னங்க, மற்றவங்களையெல்லாம் இந்தந்த சிறப்புக்குரியவர் பேசுவார்னு சொன்னாக்க நம்ம ஏற்றுக்கொள்ளணும். மனிதர்களுக்கெல்லாம் தலைவர், நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் அவர்கள் இல்லையானால் நாம் இல்லை. அப்படிப்பட்ட நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்புகள் குர்ஆன்ல இருக்கு, ஹதீஸ்ல இருக்கு. அதைத்தான் நம்ம எடுத்து சொல்றோம். அதனால இந்த அடிப்படை ஸலவாத்துக்கு முரண் என்று நினைக்க தேவையில்லை. அடிப்படை ஸலவாத் என்ன? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்வாயாக, இது வெறுமனே சொல்லிடுறது. அதுக்கு அடுத்து நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி காட்டி, அத்தகைய நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவனே நீ ஸலவாத் சொல்வாயாக என்று சொல்றோம். இது ரொம்ப நல்லது. இன்னும் நீங்க சொல்றீங்கல்ல, கஷ்டமெல்லாம் நீங்க போன்னு சொல்றாங்களே, உண்மைதான். அதனால பேரு என்ன? ஸலவாத்துன் நாரியா. நாருண்டாலே நெருப்பு, கஷ்டங்களை எரித்து விடும், துன்பங்களை சுட்டு பொசுக்கி விடும், சிரமங்கள் சோதனைகள் எல்லாம் எரித்து விடும். அப்படிங்கறனாலதான் அந்த ஸலவாத்துக்கு பேரு நாரியா, நெருப்பு போன்றது அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த ஸலவாத்தை ஓதுங்க, கஷ்டங்கள் நீங்கி மகிழ்ச்சியாக வாழலாம். அல்லாஹ் அந்த தௌஃபீக் இந்த ஸலவாத்தின் பரக்கத்தை நமக்கு தருவான். ஆமீன். வாழ்த்துக்கள் ஷமீமுல்லா. அதே நேரத்துல கடந்த வாரம் எந்த நேரலாம் சிறப்பான பரிசுக்குரிய கேள்வி கேட்டீங்களோ எல்லாருக்கும் எங்க முன் டிவி தீனுடைய நிகழ்ச்சி சார்பில் எங்களை வாழ்த்துக்களை முன்வைத்துக் கொள்கிறோம். சரி, நான் இன்றைக்கு நம் சிறப்பு தீனுடைய நிகழ்ச்சியில கடந்த வாரம் வெற்றி பெற்ற நேர்களின் பட்டியலை வெளியிட்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ். மீண்டும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இதே நேரம் தீனுடைய நிகழ்ச்சியில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரி நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். மீண்டும் உங்கள் அனைவரையும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இதே நேரம் தீனுடைய நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை காத்திருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.